வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அழகு தமிழ் கவிதை கழகத்தால் தினம் தினம் பசுமை நிறைந்ததாக ஒரு காட்சிகள் இருத்தல் வேண்டும். அந்த காட்சிக்குள் மனசாட்சியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் நிகழ்வுகள், சொற்கள், நல் சிந்தனையை வளர்த்துவிடும் நெறிகள் பொருத்தங்களாக பொருந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை சார்ந்தது போல் பல இசைகளோடு அழகு தமிழ் கவிதை கழகம் காட்சிகளை படம் பிடித்து அதில் வார்த்தைகளின் வாயிலாக யாவரும் மனதிற்குள்ளும் சிறு மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக இதுபோல் காட்சிகளின் பக்கம் தலை சாய்க்கின்றது. என் உறவுகளே, நவீனங்களை தன் மேனியில் ஏற்றிக்கொண்ட விவசாயம் என்று பழமைக்கு திரும்புமோ தெரியவில்லை. ஒரு இடத்தில் சென்றால் அந்த இடத்தின் மகிமை பழமை என்று இருந்த நிலைமை மாறி அங்கும் புதுமையை புகுத்திவிட்டார்கள். அந்த பழமைக்கு அடையாளம் இல்லாத நிலைமையை உருவாக்கி நாட்டின் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கும் நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1000 பேர் வருவார்கள், 1000 சிந்தனைகளை சொல்வார்கள். நாம் முதலில் நம் பழமையை விட்டு அகலாமல் அழகாக வாழ வேண்டும் என்ற நிலைமையை நமக்குள் உருவாக்கி அதில் உறுதியாக இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் புதுமைகள் பல வந்தாலும் உணவென்னும் பழக்கத்தில் பழமையை கைவிடாமல் தொன்று தொட்டு நடைமுறையில் இருக்கும் நிலையை அடைந்து எப்பொழுதும் நமக்கான பழமையை உணவையை தயார்நிலை செய்து கொள்ளும் நிலைமையை நாம் சற்றே இன்னும் பெருக்கிக் கொள்ளலாம். நம் எண்ணம் போல் வாழ்க்கை என்று என் அனைத்து பதிவுகளிலும் உண்டு. இருந்தாலும் மாற்றங்களை நோக்கி தேசம் நகர்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் அனைத்திலும் பிற நாட்டின் வளர்ச்சியை கண்டு நாமும் அதுபோல் வளர்ந்துவிட வேண்டும் என்று சிந்தனை கொள்ளலாம். இருந்தாலும் அத்தனை சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வாக இருக்க வேண்டியது உயிர். அந்த உயிர் வாழ பெரும் உதவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது உணவு. அந்த உணவை இந்திய பாரம்பரிய முறைப்படி உற்பத்தி செய்யும் அழகான கலையை மீண்டும் கொண்டு வந்து இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்தில் நம் தேசம் இருக்கின்றது என்ற நிலைமையை உருவாக்குவோம் என்று இந்த பதிவின் மூலம் உறுதி கொள்வோம். வாழ்க்கை மிக